வணக்கம் யூடியூப் அன்பர்களே. நடிகர் திலகத்தின் அன்பு கரங்கள் பற்றிய விசேஷமான தகவல்கள். ஆண்டவனின் அன்பு கரங்கள் உலகத்தை துவக்கியது. அன்னையின் அன்பு கரங்கள் பாசத்தை பெருக்கியது. ஆசானின் அன்பு கரங்கள் அறிவை உயர்த்தியது. இங்கு ஒரு அண்ணனின் அன்பு கரங்கள் அமர விளக்கை ஏற்றி வைத்தது. முதலில் அன்பு கரங்கள் படம் உருவான வரலாற்றை பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த படத்தின் கதாசிரியர் பாலமுருகன் அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். 21/4/1937 ஆண்டிப்பட்டியில் பிறந்த சுந்தரபாண்டியன் என்கிற பாலமுருகன் தமிழ் பட உலகின் புகழ்பெற்ற வசனகர்த்தாக்களின் வழியில் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். ஒரு சமயம் திருச்சிக்கு அருகே உள்ள மணப்பாறையில் முருகன் கோயில் என்கிற நாடகம் நடத்தப்பட்டு கொண்டிருக்க அப்போது சிவாஜியின் படப்பிடிப்பு ஒன்று அருகே நடந்து கொண்டிருந்தது. படப்பிடிப்பில் இருந்த சிவாஜி தன் ரசிகர் ஒருவர் மூலமாக பாலமுருகனின் நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்தார். யாருடைய நடிப்பை பார்த்து இளம் வயதில் பாலமுருகன் மகிழ்ந்து வியந்திருந்தாரோ அவரே தனது நாடகத்தை பார்க்க வருகிறார் என்கிற செய்தி கிடைத்ததும் பாலமுருகனுக்கு தலைகால் புரியவில்லை. சக்தி நாடக சபாவில் நடிகர்களாக இருந்த தோடநேரி ராஜு, கருப்பு சுப்பையா இருவரும் பாலமுருகனின் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் பாலமுருகனின் நாடக எழுத்து திறமையை பற்றி சிவாஜியிடம் பேசினார்கள். ஏற்கனவே பாலமுருகனை அறிந்திருந்த சிவாஜி, சரி அவரிடம் ஒரு நாடகம் எழுதச் சொல்லி கேளுங்கள் என்று சம்மதம் தந்தார். நண்பர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பாலமுருகனிடம் வந்து சிவாஜிக்கு ஒரு நாடகம் எழுதும்படி கேட்டுக்கொண்டார்கள். பாலமுருகன் உடனே நீதியின் நிழல் என்கிற நாடகத்தை எழுதி முடித்து அதை சிவாஜியிடம் சென்று படித்து காண்பித்தார். நாடகத்தை கேட்ட சிவாஜி, உன் நாடகம் நல்லா இருக்குப்பா, அடுத்த மாதம் இதை பம்பாயில் அரங்கேற்றம் பண்ணிடுவோம் என்று சொன்னார். பம்பாயில் சண்முகானந்தா கலையரங்கில் நீதியின் நிழல் நாடகம் அரங்கேறி பெரும் வரவேற்பை பெற்றது. அப்போது சிவாஜி மேடையில் பாலமுருகனை அழைத்து பார்வையாளர்களிடம் இந்த நாடகத்தை எழுதியது தம்பி பாலமுருகன் என்று அறிவித்து அவரை பெருமைப்படுத்தினார். அன்பு கரங்கள் உருவான வரலாறுக்கு இனி வருவோம். சிவாஜி உள்பட பல நடிகர்களுக்கு நாடகங்கள் எழுதி கொண்டிருந்த பாலமுருகனை ஒருமுறை சிவாஜி பிலிம்ஸ் நிர்வாகி கண்ணன் சந்தித்தார். சாந்தி பிலிம்ஸ் நிறுவனர் பெரியண்ணாவிற்கு ஒரு கதை தேவைப்படுகிறது, அவரை போய் பாருங்கள் என்றார். பாலமுருகன் பெரியண்ணாவை சந்தித்து கதை சொன்னார். கதையை கேட்ட பெரியண்ணா, கதை நல்லா இருக்கு, உடனே சிவாஜியை பார்த்து கதை சொல்லு என்று பாலமுருகனை அனுப்பி வைத்தார். பாலமுருகனை வீட்டில் பார்த்த சிவாஜி என்ன விஷயம் என்று கேட்க பாலமுருகன் வந்த விஷயத்தை சொன்னார். சரி வா, காரில் ஏறு என்று பாலமுருகனை காரில் ஏற்றிக்கொண்டு பெங்களூரில் உள்ள தன் தங்கை வீட்டுக்கு புறப்பட்டார். கதையை சொல்லு என்றார் சிவாஜி. சென்னையில் இருந்து பெங்களூருக்கு போவதற்குள் பாலமுருகன் முழு கதையை சொல்லி முடிப்பதற்கும் நேரம் சரியாக இருந்தது. கதையும் தலைப்பும் நல்லா இருக்கு, உடனே வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு பெரியண்ணாகிட்ட சொல்லு என்று சொல்லி சிவாஜி பாலமுருகனை சென்னைக்கு அனுப்பி வைத்தார். ஒரு திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுத வந்த முதல் வாய்ப்பே அன்பு கரங்கள் என்கிற சிவாஜி படமாக அமைந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் பாலமுருகன். கோபத்தால் ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி சீரழிகிறது என்பதை சித்தரிக்கும் படம். அந்த படத்தில் ஒரு காட்சியில் சிவாஜி குனிந்தபடி சுவரில் சாய்ந்து நிற்கும் நாகேஷை பார்த்து, டேய் திருப்பதி, நிமிர்ந்து நில்லடா என்று சொல்ல முடியலையே என்று நாகேஷ் பதிலளிப்பார். அதற்கு சிவாஜி, கடமையில் இருந்து தவற யாரும் நிமிர்ந்து நிற்க முடியாது, இப்படி குனிஞ்சு வளைஞ்சுதான் நிற்கணும் என்று சொல்வார். அன்பு கரங்கள் படத்தை தொடர்ந்து சிவாஜியின் ராமன் எத்தனை ராமனடி, பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை ஆகிய வெற்றி படங்களுக்கு பாலமுருகன் வசனம் எழுத வாய்ப்புகள் கிடைத்தது. முதலாக சிவாஜியின் படத்துக்கு பாடல் எழுதிய வாலி. 1964 மாற்று முகாம் நடிகருக்கு பாடல்கள் எழுதி அவரது ஆஸ்தான கவிஞராக வாலி இருந்த நேரம். இந்த சமயத்தில் தான் முதலாக சிவாஜியின் அன்பு கரங்கள் படத்துக்கு பாடல் எழுத வாலி ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதுவரை சிவாஜியின் பெரும்பாலான படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதி வந்தார். சிவாஜியின் அன்பை பெற்றவரும் அவரின் நீண்டகால குடும்ப நண்பருமான பெரியண்ணா சாந்தி பிலிம் சார்பாக தயாரித்த இரண்டாவது படம் தான் அன்பு கரங்கள். இந்த படத்துக்கு வாலி பாடல்கள் எழுத வேண்டும் என பெரியண்ணன் விரும்பினார். வாலியை அழைத்து சென்று சிவாஜியிடம் அறிமுகம் செய்தார் பெரியண்ணா. கணேசா, இவர்தான் வாலி, நம்ம ஊர்க்காரர் தான், திருச்சி என்று சிவாஜியிடம் பெரியண்ணன் வாலியை அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது வாலி ஏகப்பட்ட மாற்று முகாம் நடிகரின் படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருப்பது சிவாஜிக்கு தெரியும். அதன் காரணமாக வாலி மீது சிவாஜிக்கு ஒரு எரிச்சல் இருக்கக்கூடும் என்று வாலி எண்ணினார். ஆனால் வாலியின் எண்ணத்துக்கு மாறாக சிவாஜி சிரித்த முகத்துடன் வாங்க என்று வாலியின் வலக்கரத்தில் தன் வலக்கரத்தை சேர்த்து வரவேற்றார் சிவாஜி. 1964 ஆரம்பமான இந்த அறிமுகம் பிறகு வாலி அன்பு கரங்கள் முதல் மன்னவர் சின்னவர் படம் முடிய 66 சிவாஜி படங்களுக்கு பாடல்கள் எழுத வாலிக்கு வாய்ப்புகள் கிடைத்தது.
பராசக்தி பட காலத்தில் இருந்தே சிவாஜி நடிப்பில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்த வாலி மாற்று முகாம் ரசிகர் மன்ற கூட்டங்களில் சிவாஜியை விமர்சித்து பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானது உண்டு. இது குறித்து சிவாஜிக்கு மனதளவில் வாலி மீது ஒரு கசப்புணர்வு மெல்லியதாய் பரவியிருந்த போதும் அவர் படங்களுக்கு வாலி பாடல் எழுதக்கூடாது என்றெல்லாம் தடை விதிக்கக்கூடிய குறுகிய கண்ணோட்டம் சிவாஜியிடம் இருந்தது இல்லை. மேற்கண்ட செய்திகள் அனைத்தும் கவிஞர் வாலி அவர்களை குறிப்பிட்ட செய்திகள் ஆகும். அன்புக்கரங்கள் படத்தை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கருத்து, ஒரு படத்தின் வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் மட்டும் பொறுப்பல்ல என்று நிரூபித்தது என்று கருத்து தெரிவித்திருந்தார். படத்தின் ஆரம்பத்தில் கல்லார் ரயில் நிலையத்தில் படப்பிடிப்பு நடத்த உதவிய தென்னக ரயில்வேக்கு நன்றி என்று காட்டப்படும். மற்றுமொரு அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட சிவாஜி படம். சிவாஜி தேவிகா ஆரம்ப காதல் காட்சிகள் ரசிக்கத்தக்கது. பழைய கரி என்ஜின் ரயில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது. சிவாஜி பாலாஜியை பலமாக தாக்க தேவிகா அவர் இறந்துவிட்டதாக கூறியது. சிவாஜி பதறி துடிக்கும் காட்சிகள் ரசிகர்களின் பலத்த கைதட்டல் உண்டாகும். காகிதத்தில் கப்பல் செய்து பாடலில் ஒரே பிரேமில் 4 சிவாஜிகள் பாடுவதாக காட்டப்படும். கடைசி காட்சியில் சிவாஜியும் மணிமாலாவும் ரயில் நிலைய மண்டபத்தில் சந்திக்கும் காட்சிகள் இருவர் நடிப்பும் கண்கலங்க வைக்கும்.